الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحيا وتعطرت الأوالم بذكره وريا எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹு தஆலா நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் சகோதரர்கள் சகோதரிகளுக்கும் உலகத்திலே உண்டான முக்மீனான முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை ஆஃபியத்தை சலாமத்தை தருவானாக. எல்லா விதமான தீங்கிலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக. எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து மஸ்ஜிதுகளை மதர்சாக்களை முஸ்லீம்களுடைய வியாபார ஸ்தலங்களை அல்லாஹ் காப்பாற்றுவானாக. ரஜவிலும் ஷாபானிலும் பரக்கச் செய்து ரமலானை அடைகிற உயர்ந்த நசீபை அல்லாஹ் அனைவருக்கும் தருவானாக. ரமலானில் அனைத்து நோன்பையும் வைப்பதற்குண்டான நசீபையும் தராவி தொழுகுவதற்கும் அதிகம் குர்ஆன் ஓதுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். நாம் எல்லாம் பாக்கியம் நிறைந்த ஒரு நாளை எதிர்நோக்கி இருக்கிறோம். இன்னும் ஓரிரு தினத்தில் நம்முடைய விதிகளை நம்முடைய நல் அமல்கள் குறித்துண்டான ஏட்டை அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிப்பதற்கு மலக்குகள் தயாராகி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்புகளை மிகச் சரியாக நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எதிர்வருகிற பராத், அதனை தொடர்ந்து வருகிற ரமதான், இந்த நாட்களில் எந்த அளவுக்கு நல் அமல்கள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நல் அமல்களை செய்து கொள்ள வேண்டும். ஒரு நிமிடத்தை கூட வீணாக்கி விடாமல், கொஞ்ச நேரத்தை கூட நாம் வீணாக்கி விடாமல் அந்த நேரத்தில் என்ன அமல் செய்யலாம் என்பதாக நாம் யோசித்து திட்டமிட்டு நாம் நம்முடைய நேரங்களை கழிக்க வேண்டும். சாதாரணமாக நாம் வீணாக நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்புகளை நாம் தவறவிட்டு விட்டால் நம்மை போன்ற நஷ்டவாளிகள் இந்த உலகில் யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. இந்த உலகத்தில் சஹாபாக்கள் அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பை எப்படியெல்லாம் மிகச்சரியாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய ஒரு சில நிகழ்ச்சியை மட்டும் நான் இங்கே குறிப்பிடுகிறேன். நமக்கெல்லாம் தெரியும், ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைவாற்றல் உள்ளவர்கள். அவர்களுக்கு இந்த வாக்கியம் எப்படி கிடைத்தது? ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வர்றாங்க, வந்து ஒரு மசாயில் கேட்குறாங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு சொன்னாங்க, இந்த மசாயில் குறித்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாம் சாதாரணமாக எடை போட்டு விடக்கூடாது. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மிக
குர்ஆனினுடைய ஹதீஸினுடைய நாணங்களை உள்ளடக்கியவர்கள், குர்ஆனை தொகுத்தவர்கள் ஸைத் இப்னு சாபித் ரலி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உடன் இருந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற வஹியை அப்படியே நமக்கு எழுதி கொடுத்தவர்கள். காத்திபுல் வஹி என்று சொல்லப்படுகிற அந்த மிகப்பெரிய பொறுப்பிற்கு சொந்தக்காரர் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு. தனக்கு தெரிந்திருந்தாலும் கூட கொஞ்சம் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி, மசாயிலில் கொஞ்சம் தஹ்கீக்காகிக் கொள்வதற்காக வேண்டி தன்னிடத்திலே வந்த ஒரு சஹாபியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட அந்த சஹாபி போய் அந்த மசாயிலை கேட்கிறார்கள். அதற்குண்டான பதில் சொல்றாங்க. அந்த 2 சஹாபாக்களும் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹுவும் 3 சஹாபாக்களும் ஒரு தடவை மஸ்ஜிதுன் நபவிக்கு வர்றாங்க. வந்து மஸ்ஜிதுன் நபவியில் அமர்ந்து திக்ர் செய்து துஆ செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒருத்தர் துஆ செய்ய 2 பேர் ஆமீன் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யதார்த்தமாக என்ன செய்கிறாங்க, மஸ்ஜிதுன் நபவிக்கு வர்றாங்க. வந்து பார்த்தா ஒருத்தர் துஆ செய்கிறாரு, 2 நபர்கள் ஆமீன் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவங்க கூட சேர்ந்து ஆமீன் சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய பாக்கியம்! இந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்தினார்கள் தெரியுமா? ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு நிறைய துஆ கேட்டாங்க. இன்னொரு சஹாபி அவர்களும் நிறைய துஆ கேட்டாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கடைசியாக துஆ கேட்குறாங்க. பின்னாடி இருந்து ஆமீன் சொல்கிறது யாருங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி இருந்து ஆமீன் சொல்கிறாங்க. இந்த வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்தி கொள்கிறாங்க ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. யா அல்லாஹ், இந்த 2 தோழர்களும் என்ன கேட்டார்களோ அவை அனைத்தையும் எனக்கும் கொடு. எவ்வளவு அற்புதமான துஆ கேட்குறாங்க. தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்தி கொள்கிறாங்க. அடுத்ததாக அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் லா யன்ஸா. யா அல்லாஹ், எனக்கு மறக்காத கல்வியை எனக்கு கொடு என்பதாக ரப்பிடத்தில் கேட்குறாங்க. மிக அற்புதமான ஒரே ஒரு துஆ. தனக்கு கிடைத்த வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்தினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்லிட்டாங்க. துஆ முடிந்து விடுகிறது. அந்த 2 சஹாபாக்களும் யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு மீண்டும் இவங்க கேட்டாங்கல்ல, மறக்காத கல்வி ஞானத்தை கொடு என்று கேட்டார்கள் அல்லவா, நாங்களும் அதை கேட்கிறோம். எங்களுக்காக வேண்டி நினைவாற்றல் அதிகமாகுவதற்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்று கோரிக்கை வைத்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சபககுமா அத்தௌசி. தௌசு குலத்தை சார்ந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு உங்கள் 2 பேரையும் முந்தி விட்டார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த உலகத்தில் அதிக நாட்கள் வாழ்ந்தவர்கள் எத்தனையோ சஹாபாக்கள் இருக்கிறார்கள். ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, பெரும் பெரும் சஹாபாக்கள், எத்தனையோ சஹாபாக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்தில் அதிகமான ஹதீஸை அறிவித்தவர்கள் ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. 3 வருஷம்தான் நபியோடு இருந்தாங்க. நபியோடு இருந்தது எத்தனை வருஷங்க? வெறும் 3 வருடம்தான். 5374 ஹதீஸுகளை இந்த சஹாபாக்களில் அதிகமாக ஹதீஸை அறிவித்த முதல் சஹாபி என்கிற முதல் தரத்தை பெறுகிறார்கள். அவர்களுக்கு இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சிச்சு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி ஆமீன் சொல்லுகிற போது அற்புதமான ஒரு துஆ கேட்டாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் லா யன்ஸா. மறக்காத கல்வி ஞானத்தை கொடு என்பதாக கேட்டாங்க. அதுபோல எப்படி துஆ கேட்டால் கபூலாகுமோ, ஏற்றுக்கொள்ளப்படுமோ, மறுக்கப்படாதோ, அப்படிப்பட்ட பாக்கியமான நாட்கள் எல்லாம் நம்மை எதிர்நோக்கி வர இருக்கிறது. பராஅத் இரவு, துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகிற இரவு வர இருக்கிறது. அதற்கடுத்து ரமலான் வர இருக்கிறது. இந்த நேரத்தை நாம் மிகச்சரியாக பயன்படுத்தி நாம் நம்முடைய ஈமானிற்காக வேண்டி, இஸ்லாத்திற்காக வேண்டி நல்ல துஆக்களை ரப்பிடத்திலே கோரிக்கையாக வைக்க வேண்டும். சஹாபாக்கள் எப்படி தீனுக்காக சேவை செய்வதற்காக வேண்டி போட்டி போட்டு அவர்கள் நல்ல விஷயங்களை கேட்டார்களோ, அந்த வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டார்களோ, அதுபோல மிகச்சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். பராஅத் இரவு வருது, துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இரவு.
அந்த நாளில் தூங்கிடக்கூடாது, இஸ்திக்ஃபார் செய்யணும், உறவினர்களோடு சேர்ந்து வாழணும். சில நபர்களுடைய துஆக்கள் அந்த நாளில் ஏற்றுக்கொள்ளப்படாது. பெற்றோர்கிட்ட சண்டை போட்டு கொண்டிருப்பவர், மதுவை அருந்தக்கூடியவர், உறவினர்களை துண்டித்து வாழ்பவர், இவர்களுடைய துஆக்கள் எல்லாம் ஏற்கப்படாது, இவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது என்று வருகிறது. எனவே இது போன்ற பாவங்களில் இருந்து நாம் நம்மை தற்காத்து கொண்டு ரப்பிடத்திலே துஆ செய்யுங்க. துஆ கபூலாகிற இரவு. எத்தனையோ நபர்கள் இருப்பாங்க, ஆகவே ஆகாதுன்னு இருப்பாங்க. யா அல்லாஹ் நீ பிரியத்தை கொடு, கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரியத்தை கொடு, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் பிரியத்தை கொடு, துஆவை கேளுங்கள், அல்லாஹ் கபூலாக்குவதற்கு தயாராக இருக்கிறான். கேட்க மாட்டீங்கன்னு சொல்லி நம்ம மீது அல்லாஹ் வருத்தப்படுகிறான். நம்முடைய தேவையை நாம் ரப்பிடத்தில் கேட்காததின் காரணமாக அல்லாஹ் நம்மிடத்தில் வருத்தமாக இருக்கிறான். எனவே நம்முடைய தேவையை நாம் ரப்பிடத்திலே கேட்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படியெல்லாம் வாய்ப்பு பயன்படுத்தி இருக்காங்க, தனக்கு கிடைத்த வாய்ப்பை எப்படி சஹாபாக்கள் பயன்படுத்தினார்களோ அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை மிகச் சரியாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், மக்காவில் இருக்கிற போது அபூ தாலிப் அவர்கள் வஃபாத்தாகிறார்கள், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்தாகிறாங்க. மக்காவில் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை, நெருக்கடிகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. தாயிஃபுக்கு போனால் கொஞ்சம் நிம்மதியாக வாழலாம், கொஞ்சம் நெருக்கடிகள் குறைவாக இருக்கும் என்பதாக தாயிஃபுக்கு போனாங்க. பூவை தூவி வரவேற்க வேண்டிய அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, கல்லால் அடித்து விரட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடி தாங்க முடியாம ஓடி வந்தாங்க. ரத்தம் வழிந்தோடியது. பூமியில விழுந்தால் அதாப இறங்கி விடுமோ என்று பயந்து கொண்டு தங்களுடைய உடம்பில் தேய்த்து கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழியாக தப்பித்து மக்காவுக்கும் தாயிஃபிற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தில் போய் உட்கார்றாங்க. உத்துபா ஷைபாவினுடைய தோட்டம் அது. உத்துபாவும் ஷைபாவும் அங்கே இருக்கிறாங்க. பார்த்துட்டு கவலைப்பட்டாங்க, நம்ம ஊருக்காராச்சே, நம்ம குடும்பத்தை சேர்ந்தவராச்சே, இப்படி கஷ்டப்பட்டு வரார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவுடன் இரக்கம் வருகிறது. தன்னுடைய பணியாளர் அத்தாஸ்ட ஒரு திராட்சை கொலையை பிச்சு என்ன செய்யுங்க, போய் அந்த நபர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க. அத்தாஸ் என்ன செய்கிறாங்க, திராட்சை கொலையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பிச்சு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லி அதை சாப்பிட்றாங்க. அதை பார்த்து கொண்டிருந்த அந்த அத்தாஸ் என்பவர், நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நிலையை சொல்கிறாங்க, நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு சொல்லி. இது என்ன புது வார்த்தையாக இருக்குது, எங்களுடைய நபி சொன்ன வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு முதலாவதாக கேட்குறார். அத்தாஸ் இருக்கிறாரே, எங்களுடைய நபி, எங்கள் ஊரில் வாழ்ந்த ஒரு நபி சாப்பிடும்போது இதை சொல்லி தான் சாப்பிடுவாங்க, அதே மாதிரி நீங்களும் சொல்கிறீங்களே, நீங்கள் எந்த ஊருக்காரவங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் மக்காவை சார்ந்தவர். உங்கள் ஊரில் ஒரு நபி வாழ்ந்தாங்களா, எந்த நபின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் எந்த ஊர்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அத்தாஸ்ட கேட்குறாங்க, நீ எந்த ஊருன்னு கேட்குறாங்க. நான் மீன இனத்தை சார்ந்தவன், கடல் பகுதி அந்த சார்ந்தவன் சொன்னப்ப, எங்கள் ஊருக்கு நபியாக ஹஸ்ரத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கள் ஊரினுடைய நபியாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அவருடைய சகோதரர் தான் சொல்லி தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறாங்க. அல்லாஹ் ஒருவனைத்தான் வழங்க வேண்டும், ரசூலை தூதராக, என்னை தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தனக்கு கிடைத்த மிகச்சிறிய வாய்ப்பை, எதையோ பேசலாம், நல்லா இருக்கீங்களா, இப்படி இருக்கிறீங்க, என்னென்னும் பேசலாம். தனக்கு கிடைத்த அந்த வாய்ப்பில் இஸ்லாத்தை பற்றி எத்தி வைக்கிறாங்க. அல்லாஹை குறித்து எடுத்து சொல்கிறாங்க, ரசூலை குறித்து எடுத்து சொல்கிறாங்க. என்னை ரசூலாக ஏற்றுக்கொண்டால் சுவனம் கிடைக்கும், அல்லாஹை ஒருவனாக ஏற்றுக்கொண்டால் சொர்க்கம் கிடைக்கும். தனக்கு கிடைத்திருக்கிற அடி வாங்கி வந்திருக்கிறாங்க, ரத்தமெல்லாம் வருகிறது. கஷ்டப்பட்டு சங்கடத்தில் கவலையில் இருக்கிற அந்த நேரத்தில் கூட தனக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பை மிகச் சரியாக பயன்படுத்தி இஸ்லாத்தை எத்தி வச்சாங்க. அந்த நபர் ஏற்றுக்கொண்டார்.
நாம் இன்னைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது நாம் இஸ்லாத்தை எத்தி வைத்திருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். எத்தனையோ மாட்டார்கள்ட்ட பேசுகிறோம், நம்முடைய நண்பர்கள்ட்ட பேசுகிறோம், எத்தனையோ விஷயத்திற்காக வேண்டி நம்ம கூப்பிடுறோம். தொழுகைக்காக நாம் கூப்பிட்டு வந்திருக்கிறோமா? அழைத்து வந்திருக்கிறோமா? நல் அமலுக்காக வேண்டி நாம் அழைத்து வந்திருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மிகச்சரியாக நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பை யாராச்சும் ஒருத்தருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை பயன்படுத்தினால் மிக ஏராளமான பிரயோஜனங்கள் கிடைக்கும். அந்த வாய்ப்பை விட்டுட்டோம்னா நமக்கு ஏற்படுகிற நஷ்டம் இருக்கிறது, மிகப்பெரிய நஷ்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமை துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிற அற்புதமான ஒரு நேரம் இருக்கிறது அப்படின்னாங்க. எத்தனை பேர் அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி இருக்கிறோம்? நேற்றைய மகரிபிலிருந்து இன்றைய மகரிப் வரை வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரம் துஆ கபூலாகும் மறுக்கப்படாதுன்னு சொல்லி நமக்கு எல்லாம் தெரியும். எத்தனை பேர் அந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி இருக்கிறோம்? ஒவ்வொரு வாரமும் நமக்கு கிடைக்கிறது. எத்தனையோ ஹாஜாத்துகள் நமக்கு இருக்கிறது, கடன்கள் ஏராளமாக இருக்கிறது. பெண்கள், வயதிற்கு வந்த பெண்கள் நம்முடைய வீடுகளில் இருக்கிறார்கள். திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டு விவாகரத்தை பெற்று நம் பெண்கள் நம்முடைய வீடுகளில் இருக்கிறார்கள். திருமணம் பெண் கிடைக்காமல் ஆண்கள் இருக்கிறார்கள். எத்தனையோ பிரச்சனைகள். ஆனால் அந்த வெள்ளிக்கிழமையை பயன்படுத்தி நாம் துஆ செய்திருக்கிறோமா? அந்த நேரம் கேட்டால் கபூலாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி இருக்கிறோமா? நேரத்தை நாம் மிகச்சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்த வாரம் வரைக்கும் நாம் இருப்போங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எனவே நமக்கு கிடைத்திருக்கிற ஒவ்வொரு நேரமும் நிமிடங்களும் நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பாக கருதி அதை மிக நல்ல முறையில் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நேற்றைய தினம் ஆண்டு விழா நடந்துச்சு நம் மதரசா சார்பாக. ஆண்டு விழாவிற்காக வேண்டி தெரிஞ்சவங்கள்ட்ட, முக்கியமான நபர்கள்ட்ட இந்த மாதிரி ஆண்டு விழா நடக்குது, உங்களுடைய பங்களிப்புகள் கொடுங்க. என்ன செஞ்சாங்க? ஒரு பெண்மணி ஸ்டேஜுடைய பொறுப்பு எனக்கு கொடுத்துருங்க, என்னுடைய பேரை சொல்லக்கூடாதுன்றாங்க. அந்த அம்மா அந்த ஸ்டேஜினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தனக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை நல்லவர்களாக, சாலிஹீன்களாக ஆக்குவானாக. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அல்லாஹ் நீக்குவானாக. அவர்களுடைய குடும்பத்தினர்களை குர்ஆனோடு தொடர்புள்ளவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. அந்த அம்மா சொன்னாங்க, என்னுடைய மகன் ஹாஃபிஸாகவும் ஆலிமாகவும் சொன்னாங்க. அல்லாஹ் அதை கபூல் ஆக்குவானாக. அல்லாஹ் ரப்பானி ஆலிமாவுடைய பிள்ளைகளை ஆக்குவானாக. எத்தனையோ நபர்கிட்ட நான் சொன்னேன், ஆனால் அந்த வாய்ப்பை விட்டுட்டாங்க. இன்னும் குறைந்து போகவில்லை. ரமலான் வர இருக்கிறது. ரமலானுக்காக வேண்டி சந்தா கேட்போம், கஞ்சிக்காக வேண்டி கேட்போம், மஸ்ஜிதிற்காக வேண்டி கேட்போம். இந்த வாய்ப்புகளை எல்லாம் மிகச்சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். தாராளமாக நம்மால் கொடுக்க வேண்டும். இந்த வாய்ப்புகளை விட்டுறக்கூடாது. மஸ்ஜிதிலிருந்து கேட்குறாங்கன்னா இது அல்லாஹ்வினுடைய வாய்ப்பு, இது நமக்கு அல்லாஹ் கொடுக்கிற வாய்ப்பு. இதை தக்க முறையில் பயன்படுத்திக்கணும், மிகப்பெரிய பிரயோஜனம் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அரை பேரித்தம்பளத்தை சதக்கா செய்தாவது நரகத்தை விட்டு உன்னை காப்பாற்றிக்கொள் என்று சொன்னார்கள் அல்லவா? பணக்காரவங்க மட்டும்தான் கொடுக்குன்னு நினைக்காதீங்க, ஒவ்வொரு நபரும் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நபரும் என்னுடைய பங்காக இதை வைத்துக் கொள்ளுங்க, மஸ்ஜிதுக்கு வைத்துக் கொள்ளுங்க, ஹலாலான வருமானத்திலிருந்து கொடுங்க. என்னுடைய பங்காக, என்னுடைய பங்களிப்பாக இதற்கு வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனையோ நபர்கள் உதவி செஞ்சாங்க. உதவி செய்த அத்தனை நபர்களுக்கும் அல்லாஹு தஆலா ஜஸா ஹைரை தருவானாக. அல்லாஹு தஆலா நிறைவான நற்கூலியை அல்லாஹ் வழங்குவானாக. 100 பேர் நம்முடைய மதரசால ஓதிக்கொண்டு இருக்கிறாங்க. நம்ம பரிசுலாம் கொடுக்கணும்னு சொன்னோம். ஒருத்தவங்க அதை பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஜஸா ஹைரை தருவானாக. அவருடைய குடும்பத்தினர்களை சாலிஹீன்களாக, சந்ததிகளை சாலிஹீன்களாக ஆக்குவானாக. இது போன்ற துஆலா கிடைக்கணும்ல. நீங்களும் இது போன்று நீங்கள் உங்களை பங்களிப்பாக நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இது போன்ற துஆக்கள் நிச்சயம் கிடைக்கும். அல்லாஹ் நம்ம ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை என்ன செய்கிறோம்? மஸ்ஜிதுக்காக வேண்டி யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் துஆ செய்கிறோம். மஸ்ஜிதினுடைய கட்டப்பட்ட ஆரம்ப காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ, உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ
அத்துணை பேரினுடைய வியாபாரத்தின் பரக்கத்துக்காக துவா செய்யணும். அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு இருக்கிறதே, அது ஒரு தடவை தான் கிடைக்கும். அடுத்த தடவை நம்ம இருப்போமா, உதவி செய்வதற்கு நாம் இருப்போமா என்று தெரியாது. அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா திருக்குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத்தி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், எனக்கு ஏற்பட்ட கை சேதமே. சில நபர்கள் சொல்லுவாங்க, நான் நல்லமல் செய்திருக்க வேண்டாமா என்று கவலைப்படுவார்களாம். அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள் நாளை கியாமத்து நாளில், யா அல்லாஹ் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, கொஞ்ச நேரம் கொடு, நான் சதக்கா செய்து, நான் என்னுடைய பாதையில் என்னுடைய பொருளை நான் சதக்கா செய்து நல்லவனாக ஆகிவிடுகிறேன். நான் சதக்கா செய்து நான் நல்லவனாக ஆகிவிடுகிறேன், ஒரே ஒரு வாய்ப்பு கொடு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள். நிச்சயமாக அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படாது. எனவே உங்களுக்கு கிடைக்கிற அந்த வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்தணும். எதிர் வருகிற பராத் வருகிறது, மன்னிப்பை கொட்டுகிற அந்த இரவு வருகிறது. ரப்பிடத்திலே மன்னிப்பை கேட்க வேண்டும், ரப்பிடத்திலே மன்னிப்பை கேட்க வேண்டும். நல்லமல் செய்வதற்குண்டான வாய்ப்பு, அதை மிகச்சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ரமலான் வர இருக்கிறது, துஆக்கள் ஒவ்வொரு நிமிடமும் கபூலாகும். ஒவ்வொரு நிமிடமும் ரமலானுடைய ஒவ்வொரு நிமிடம் இருக்கிறதா, அது சாதாரண நேரம் கிடையாது. சஹருடைய நேரம், இஃப்தாருடைய நேரம், துஹாவுடைய நேரம், பாக்கியமான நாட்கள். அல்லாஹு தஆலா வெள்ளிக்கிழமை துஆ கபூலாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், வீணா கழிச்சிட்டு இருக்கிறோம். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஅத்தா அப்படிங்கிற போர், சஹாபாக்கள் போறாங்க, ரோமானியர்களை எதிர்த்து போரிடுறாங்க. ரோமானியர்கள் 1,00,000 பேர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த படைக்கு முதலாவதாக ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு படை வீரராக இருக்கட்டும், தளபதியாக இருக்கட்டும். அவர்கள் இறந்து விட்டால் ஜாஃபர் ரலியல்லாஹு இருக்கட்டும், அவர்கள் இறந்து விட்டால் அப்துல்லா இப்னு ரவாஹா இருக்கட்டும் அப்படின்னாங்க. இதிலிருந்து என்ன தெரியுது, அதற்கு பிறகு நீங்கள் உங்களுடைய தலைவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள்டாங்க. இந்த 3 சஹாபாக்களும் அந்த போர்க்களத்தில் வஃபாத்தாகுவார்கள் என்பதை முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. சந்தோஷப்பட்டாங்க ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாஃபர் ரலியல்லாஹு சந்தோஷப்பட்டாங்க, உற்சாகமாக என்ன செஞ்சாங்க, எனக்கு ஷஹீத் என்கிற அந்தஸ்து கிடைக்க போகிறது, உற்சாகமாக அந்த போர்க்களத்தில் கலந்து கொண்டார்கள். சந்தோஷமாக, ஆர்வமாக அந்த வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்தினார்கள். 3 பேரும் ஷஹீதாகிறாங்க, 3 சஹாபாக்களும் ஷஹீதாகிறாங்க. இந்த செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் 3 நபரையும் நான் சொர்க்கத்தில் பார்க்கிறேன், 3 பேரும் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள். இதோ எனக்கு அல்லாஹ் காட்டி கொடுக்கிறான். அவர்களுடைய கட்டல் எப்படி தெரியுமா இருக்கிறது, ஹதீஸிலே வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குகிறார்கள், அவர்களுடைய கட்டல் இன்னைக்கெல்லாம் எப்படி மணமக்களை ஜோடிக்கிறாங்க, அந்த ஃபர்ஸ்ட் நைட்னுடைய கட்டல் பார்த்தீங்கன்னா அப்படி அழகாக ஜோடிச்சு ரொம்ப என்ன செய்கிறாங்க, கிராண்டாக்குறாங்க. அது மாதிரி அல்லாஹு தஆலா அந்த என்ன செய்கிறானா, சொர்க்கவாதிகளுக்கு கட்டளை தங்கத்தால் ஆன கட்டல். மெத்த இருக்குதுங்களே, அது இவ்வளவு தான் சாஃப்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, அவ்வளவு சாஃப்டாக இருக்குமா. அதை பற்றி நாம் இப்படித்தான் என்று வர்ணிக்க முடியாது. அவ்வளவு அலங்காரத்தால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. யாருடைய கட்டல், ஸைத் ரலியல்லாஹுடைய கட்டல், ஜாஃபர் ரலியல்லாஹுடைய கட்டல். அப்துல்லா இப்னு ரவாஹா இருக்காங்கல்ல, அவங்க கட்டல் கொஞ்சம் குறைவாக என்ன செய்யப்பட்டிருக்கு, அலங்கரிக்கப்பட்டிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவங்க 2 பேத்துக்கும் அதிகமாக நிரப்பமாக என்ன செய்யப்பட்டிருக்கு, அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொஞ்சம் குறைவாக அலங்கரிக்கப்பட்டிருக்கு. ஏன் இப்படி, 3 பேரும் ஷஹீதானாங்கல்ல, இவங்களுக்கு ஏன் கொஞ்சம் அந்தஸ்து குறைஞ்சிச்சு, தரஜா ஏன் குறைஞ்சிச்சு? அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சில வினாடிகள் அவர்கள் கொஞ்சம் தாமதித்தார்கள், ஒரு சில வினாடிகள் அவர்கள் தாமதித்தார்கள். உற்சாகமாக கலந்து கொண்டவர்கள் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாஃபர் ரலியல்லாஹு, எனக்கு ஷஹீத் என்கிற வாய்ப்பு கிடைக்க போகிறது என்பதாக உற்சாகமாக அந்த கொடியை இறுக பிடித்தாங்க. ஷஹீதாயிருவோமோ அப்படின்னு சொல்லி அவர்களுடைய மனதில் ஏற்பட்டது. இருந்தாலும் அந்த வாக்கியம் கிடைக்கிறது என்பதாக கொஞ்சம் ஒரு சில வினாடிகள் தாமதித்ததின் காரணமாக
அவர்கள் பொருந்தி கொண்டாலும் அவர்கள் கொஞ்சம் தாமதித்தாங்க. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் அலங்காரம் குறைவாக ஆக்கப்பட்டது. எனவே நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு ஒரு சில வினாடிகள் தவறவிட்டாலும் அது நமக்கு ஏற்படுகிற மிகப்பெரிய நஷ்டத்தை தரும் என்பதை இந்த ஹதீஸ்கள் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு நல்ல அமல் செய்வதாக இருந்தாலும் சரி, நல்ல வார்த்தைகளை பேசுவதாக இருந்தாலும் சரி, நாம் பிறருக்கு உபகாரம் செய்வதாக இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் அதை மிகச்சரியாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வருகிற பராஅத் இரவில் ரப்பிடத்தில் மன்னிப்பை கேட்க வேண்டும். மன்னிப்புக்குரிய இரவு வருகிறது. அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கெஞ்சி கேட்க வேண்டும். துஆவுடைய இரவு அது. பராஅத்துடைய இரவிலே நாம் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்போம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் மன்னிப்பை வழங்குவானாக. முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா சந்தோஷமான வாழ்க்கையை, சுபிட்சமான வாழ்க்கையை அல்லாஹ் தருவானாக. அவனுக்கு பிடித்தமான முறையில் வாழ்வதற்கு அல்லாஹ் அத்துணை பேருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் மரணிக்கும் வேளையில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை கூறி ஈமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீவை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.